Hi my dear little doctors. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நம்ம 2024 ஓட ட்ரெஸ் கோட் தான் பத்தி பார்க்க போறோம். சரியா? நம்ம ட்ரெஸ் கோட் பத்தி நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எழுத போறது வந்து ஒரு நீட் எக்ஸாம்க்காக எழுத போறீங்க. நீங்க வந்து ரொம்ப மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு நீங்க ஏதோ வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போறோம், நாங்க அங்க போறோம், கோயிலுக்கு போறோம், அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து போகல. நம்மளை யாரை பார்க்கவும் மாட்டோம், நம்மளும் யாரையும் என்னது பார்க்க போறது கிடையாது. ஸோ எவ்வளவு சிம்பிளா நம்ம எக்ஸாம் எழுத போறோமோ அவ்வளவு நம்ம டென்ஷன் ஃப்ரீயா இருப்போம். இதை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதுல ஃபர்ஸ்ட் நம்ம எதெல்லாம் காமனா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே எதெல்லாம் காமனா அவாய்ட் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நல்லாவே தெரியும், நம்ம கையில கூட ஒரு ஆள் சுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஆள் யாரு? மொபைல் போன்ஸ். இவங்க அலவுட் கிடையாது. தென் கையில போடக்கூடிய ரெஸ்ட் வாட்ச், இது வந்து என்ன வாட்ச்னால எதுனாலுமே என்னது அவாய்ட் பண்ணிட வேண்டியதான். தென் ஸ்பெக்ஸ் வந்து நார்மல் ஸ்பெக்ஸ், ஓகே, பட் அதே நேரம் கூலிங் ஸ்பெக்ஸ் அது வந்து என்னது நாட் அலவுட். ஓகேயா? தென் பென் அண்ட் பேப்பர் எதுவுமே நம்ம என்ன செய்ய வேண்டாம், கொண்டு போக வேண்டாம். சும்மா ஹாயா போய் எழுதிட்டு ஹாயா என்ன செய்யணும், வெளியே வரணும், அவ்வளவுதான். சரியா? தென் ரிஸ்ட் வாட்ச் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அது வந்து அலவுட் கிடையாது. ஸ்மார்ட் வாட்சா இருந்தாலும் எந்த வாட்சா இருந்தாலும் they are not allowed. ஓகேயா? தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சில பசங்க சில கேர்ள்ஸ் எல்லாரும் யாராவது என்னன்னா கேப் வச்சிருப்பாங்க. இந்த கேப்பும் காமனா என்ன பண்ணிருங்க, அவாய்ட் பண்ணிருங்க. அடுத்தது என்னன்னா ஷூஸ், அதாவது நம்ம காலை நம்ம ஃபுட்டை க்ளோஸ் பண்ணி இருக்கிறது மாதிரி எந்த ஒரு செப்பலா இருந்தாலும் ஷூஸ் வந்து டோட்டலாவே என்னதாயிரும், க்ளோஸ் ஆயிரும். அதனால வந்து இதை அப்படியே அவாய்ட் பண்ணிருங்க. சரியா? ஷூஸ் பேச்சுக்கே அங்க இடம் கிடையாது. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹை ஹீல்ஸ். நார்மலா கேர்ள்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி என்னது ஹை ஹீல்ஸ் போடுவோம். அந்த ஹை ஹீல்ஸ்லயும் அந்த ஃபுட் அந்த பேக் சைட்லாம் கொஞ்சம் அந்த அது என்னது ரொம்ப பெருசா வரும். சரியா? ஸோ அப்படிப்பட்டதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம ஃபிளாட்டான செப்பல் போட்டுட்டு அதே நேரம் நம்மளோட ரொம்ப க்ளோஸ் இல்லாம ஓப்பன் கேட்டகரியில இருக்கக்கூடிய செப்பலா நீங்க பார்த்து என்னது வாங்கிக்கணும். த பெஸ்ட் இந்த பேரகன் செப்பல் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாடல்ல ஒண்ணு வாங்கி போட்டுட்டு ஹாயா போய் எழுதிட்டு ஹாயா வாங்க. சரியா? இது காமனா நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கேர்ள்ஸ்க்கோ பாய்ஸ்க்கோ யாருக்கா பாருங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இல்ல பாருங்க, இதுவும் காமனா உள்ளதுதான். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா உங்களோட ட்ரெஸ்ஸிங் பேட்டர்ன். ஓகேயா? நார்மலா நம்ம வந்து கல்யாண வீட்டுக்கு அது அங்க எல்லாம் போகல. ஓகே, நம்ம எக்ஸாம் தான் எழுத போறோம். ஸோ ப்ளீஸ் சூஸ் லைட் கலர் ட்ரெஸ். ஓகேயா? லைட் கலர் நான் பெஸ்ட் சிங்கிச்சா கலர்ல பச்சை மஞ்சள் அதெல்லாம் தேவையே கிடையாது. லைட் கலரா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நோ காலர் பெஸ்ட். இப்போ பாய்ஸ் எல்லாம் டிஷர்ட் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ வந்து காலர் வச்ச டிஷர்ட்டோ காலர் வச்ச சுடிதார் குர்த்தா எதுவா இருந்தாலும் தயவு செய்து அதை அவாய்ட் பண்ணிடுங்க. காலர் வச்ச ட்ரெஸ் நம்மளுக்கு அலோட் கிடையாது. ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு ரவுண்ட் நெக்ல இருக்கக்கூடிய நார்மல் டிஷர்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா டிஷர்ட் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் நிறைய இருக்கும், அதே மாதிரி 3/4 இதுலயே இருக்கும். சரியா? பட் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. நம்ம நார்மலா இந்த ஹாஃப் ஸ்லீவ் இருக்கக்கூடிய நார்மல் டிஷர்ட் அது வந்து நம்மளுக்கு போதும். ஓகேயா? தென் அடுத்தது என்னன்னா ப்ரிஃபர் ஸ்லிப்பர்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். செப்பல்ஸ்ல ஷூஸ் அவாய்ட் பண்ணிருங்க, ஹை ஹீல்ஸ் அவாய்ட் பண்ணிருங்க. நம்ம ஃபுட்டை கவர் பண்ணி இருக்கிறது மாதிரி எந்த செப்பலும் என்ன செய்தாங்க போடாதீங்க. லாஸ்ட் மினிட்ல நம்ம டென்ஷன் என்ன செய்ய முடியாது, ஆக முடியாது. ஓகேயா? தென் இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா நோ பெல்ட். ஓகே பாய்ஸ் ப்ளீஸ் பி கிளியர், உங்களுக்கு பெல்ட் வந்து என்னது அலோட் கிடையாது. பட் கேர்ள்ஸ் நீங்களும் நீங்க வந்து இந்த பேண்ட் ஏதாவது போட்டீங்கன்னா அந்த பெல்ட் வந்து என்னது அலோட் கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க. தென் ஹேர் கட், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? நம்ம பசங்களை பாத்தீங்கன்னா ஸோ வந்து டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல நீங்க வந்து மாத்திக்கிட்டே இருப்பீங்க. ஓகேயா? பட் இல்ல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா உங்களோட அந்த ஹால் டிக்கெட்ல என்ன பேட்டர்ன்ல நீங்க வந்து போட்டோ எடுத்து நீங்க பேஸ்ட் பண்ணிருக்கீங்களோ ஸோ அதே பேட்டர்ன்ல ஹேர் கட் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. லாஸ்ட் மினிட்ல நம்ம டென்ஷன் ஆகாம ஈஸியா என்ன செய்யலாம், உள்ள போகலாம். ஸோ ஹேர் கட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி இந்த பேர்ட் வைக்கிறது அதெல்லாம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கிளியர் ஷேவா இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரியா? இப்ப அதுக்கு அடுத்தது கேர்ள்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹேர் ஸ்டைல் எப்படி மேம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, நார்மலா நீங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல்லா வந்து ஃப்ரீ ஹேர் தான் உள்ள போக போறோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது என்ன பண்றீங்கன்னா சின்ன ஒரு ஹேர் பேண்ட், ஓகேயா, ஹேர் பேண்டை போட்டுட்டு நீங்க வந்து உள்ள உள்ள போனோன்னா அவங்களே அதை என்ன பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ ரிமூவ் பண்ண பிறகு அதை அம்மாட்ட யார்ட்டையாவது கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யலாம், உள்ள என்ட்ரி ஆயிடலாம். நம்மளுக்கு ஸ்பெஷலா நம்மளுக்கு எந்த ஒரு ஹேர் ஸ்டைலும் எந்த ஒரு மெட்டாலிக் ஸ்லைட் கிளிப்ஸ் எதுவுமே எனக்கு செய்யாது, அலௌட் கிடையாது. சரியா? தென் இப்ப அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா
கேர்ள்ஸ்ல பாருங்க, இப்போ நார்மலா நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சுடிதார் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நிறைய எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் அப்படி நிறைய பட்டன்ஸ் அதெல்லாம் இருக்கும் சரியா? ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பட்டன்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே. ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சிம்பிளா ஒரு ஒரு பட்டன் இருந்ததுன்னா ஓகே ஓகே. ஸோ சுடிதார் ஃபுல்லா பட்டன் வச்சு நிறைய ஜிகு ஜிகுன்னு எம்ப்ராய்டரி போட்டு அந்த அப்படிப்பட்ட பேட்டர்னே நம்மளுக்கு என்னது தேவை கிடையாது. வெரி சிம்பிள். திரும்ப திரும்ப அதை நின்று நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசைன் எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கக்கூடாது. டிசைனும் ரொம்ப என்னது அதிகமா இருக்கக்கூடாது. தென் நோ ஃபிளாஸ். ஓகேயா? ஃபிளாஸ் எல்லாம் நம்ம என்னது வச்சுட்டு போகக்கூடாது. ஏன்னா ரொம்ப சிம்பிள் தான். தென் அடுத்தது லெகின்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. லெகின்ஸ் வந்து கிடையாது. ஸோ லெகின்ஸை மாதிரி வேற ஏதாவது பண்ணாங்கன்னா எதுவுமே உங்க பாடியில டைட்டா இருக்கிறது மாதிரி எந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் பேட்டர்னும் என்னது கிடையாது, அலௌடு கிடையாது. ஸோ அதை அவாய்ட் பண்றது நமக்கு பெஸ்ட் சரியா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நோ மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் ஜுவல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா செயின், அதுக்கு பிறகு என்ன பண்ணலாம், சிலவங்க வந்து என்னது மூக்குத்தி போட்டிருப்பாங்க, தென் ஸ்டெட் போட்டிருப்பாங்க. இது எதுவுமே என்னது மெட்டாலிக்கும் கிடையாது, நான் மெட்டாலிக் எதுவுமே என்னது அலௌடு கிடையாது. கேர்ஃபுல்லா என்ன பண்ணுங்க, உள்ள போங்க. லாஸ்ட் மினிட்ல நம்ம வந்து என்னதாகக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. ஓகே. இப்போ பாய்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்க பேண்ட் எல்லாம் போடும்போது இப்போ நிறைய பேர் பாக்கெட்ஸ், இப்போ நம்மளுக்கு நிறைய நம்ம மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேண்ட்ல ஒரு 6 பாக்கெட் 8 பாக்கெட் அப்படிப்பட்ட பேண்ட் எல்லாம் இருக்கும். அது போட்டுட்டு போனீங்கன்னா ஃபைனலா நமக்கு தான் ப்ராப்ளம் வரும். ஓகே. ஜஸ்ட் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிளா போடுங்க. அதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் போட்டாலும் நீங்க என்ன பண்ணணும்னா ரொம்ப டைட் ஃபிட்டிங்ல இருக்கக்கூடிய பென்சில் டைப் பேண்ட் அதெல்லாம் ப்ளீஸ் என்ன பண்ணிருங்க, அவாய்ட் பண்ணிருங்க. த பெஸ்ட் கொஞ்சம் லூஸ் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய, ஏன் உங்களோட ஸ்கூல் யூனிஃபார்மே எடுத்து என்ன செய்துக்கலாம், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஓகே. எடுத்து போட்டு போயிட்டு வாங்க. நல்லா பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க பாருங்க, இதுல ரிப்போர்ட்டிங் டைம் வந்து எப்போ இருக்கும், அதுக்கு 1 ஹவருக்கு முன்னுக்கே 1.5 ஹவர்ஸ் அதுக்கு முன்னுக்கே அந்த ஸ்பாட்ல நம்ம நிற்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அங்க சப்போஸ் வேற ஏதாவது ஏதாவது ஓகே செக் பண்ணுவாங்க. ஓகே. செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப கோஆப்ரேட் பண்ணணும். அதை கோஆப்ரேட் பண்றதுக்கு நமக்கு டைமிங் வேணும். ஃபைனல் மினிட்ல போய் ஃபைனலா என்னது அறக்க பறக்க உள்ள போறதுக்கு ப்ளீஸ் எவ்வளோ ஏர்லியரா அங்க போய் நிற்க முடியுமோ அவ்வளோ ஏர்லியரா என்னது அங்க போய் நிற்கணும் சரியா? ஸோ வந்து இன்னொருக்கா பாருங்க, பசங்களுக்கு வந்து ஷூஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதாவது பூட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஷூஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க. காலர் வச்ச ஷர்ட் வந்து என்னது நம்ம போடக்கூடாது. தென் வந்து ரவுண்ட் நெக் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ல என்னது பார்த்துக்கோங்க. லைட் கலர்ஸ் தான் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். ஸோ வந்து இதெல்லாம் கொஞ்சம் த பெஸ்ட் திங், ஏர்லியரா அங்க போய் ரீச் ஆயிடுங்க. ஸோ அது வந்து நம்ம ரொம்ப சேஃப் ஜோன்ல இருக்கிறது. ஃபைனல் மினிட் ஃப்ரஸ்ட்ரேஷனை அது வந்து என்னது அவாய்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேயா? ஸோ இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். until then bye from Dr. D. Usha Arasu. Thank you.